வருகிற ஒரு வார கால அவகாசத்தை இன்னைக்கு நாங்க சேவ் கேஜிஎஃப் கொடுக்கிறோம். அதுக்குள்ள அது தீர்க்கப்படலைன்னு சொன்னா சோமண்ணா வீட்டு முன்பாக ஒன்றுபட்டு நின்று முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயக முறையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று நாங்கள் அந்த ஜனநாயக முறையில் அவருக்கு இந்த தங்கவயலுடைய தினப்பயணிகளுடைய குமுறலை வெளிப்படுத்துகின்ற வகையில் சேவ் கேஜிஎஃப் விரைவில் பெங்களூரில் அவரை சந்தித்து மனு அளிப்போம். தங்கவயல் மக்கள் நலனுக்காக, இந்த மண்ணின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக சேவ் கேஜிஎஃப் இருக்கும். அன்பார்ந்த தங்கவயல் பொதுமக்களுக்கு இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் சார்பாக ஒரு சில கருத்துக்களை, தீர்மானங்களை இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கின்றோம். 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை 6 மாத காலமாக விரைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். தங்கவயலுடைய தொடர் குரல், மக்கள் குரல், இந்த மண் செழிக்க வேண்டும் என்றால் தங்க சுரங்க குடியிருப்புகள் அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும். பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்பது சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஆழமான கோரிக்கை. பிஜிஎம்எல் மருத்துவமனையை ஒரு மருத்துவ கல்லூரியாக, மிக சிறந்த மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். நிரந்தர குடிநீருக்கு வழிவகுக்கப்பட வேண்டும். ஜிம்கானா மைதானத்தை தலை சிறந்த ஸ்டேடியமாக திறந்து இளைஞர்களுடைய விளையாட்டு திறனை ஏற்படுத்த வேண்டும். புதிய தொழிற்சாலை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் வைத்து நாங்கள் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி வருகிறோம். மார்ச் 1ஆம் தேதி தங்க சுரங்கத்தை மூடிய கருப்பு நாள் அன்றைக்கு இந்த 1,00,000 கையெழுத்து இயக்கத்தை நிறைவு செய்து இந்த மாவட்டத்தினுடைய எம்பியான ஸ்ரீ மல்லேஷ் பாபு அவர்களிடம் மத்திய அரசுக்கு இதை எங்களுடைய கோரிக்கையை செலுத்துவதற்கு, வலியுறுத்துவதற்கு அந்த கையெழுத்து இயக்கத்தை முடித்து அவரிடம் அந்த கையெழுத்து இயக்கத்தினுடைய நகலை வழங்கி அன்றைக்கு கருப்பு தினத்தை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் என்று மிகப்பெரிய அளவிலே கடைபிடிப்பது என்று தீர்மானம். தினப்பயணிகளுடைய கோரிக்கை தொடர் கோரிக்கையாக இருக்கிறது. சொர்ணா ட்ரெயினிலே அடைபட்டு செல்கிறார்கள், அவர்களுக்கு சரியான கோச் இல்லை. அதனால் வேறு மாற்று ட்ரெயின்களை கூட தங்கவயலிலே ஏற்படுத்தப்பட வேண்டும். 66532 அந்த ட்ரெயின் எப்படி சிட்டி மெஜஸ்டிக்ல இருந்து வந்து கேஎஸ்ஆர்ல இருந்து ஆரம்பிச்சு 3:30 மணிக்கு எடுத்து எப்படி பைக் நெல்லி கேஆர்புரம் இன்னைக்கு கண்ட்ரோல்மெண்ட் ஒயிட்ஃபீல்டுக்கு வந்து அந்த HAL BHL டீச்சர்ஸுங்க டெய்லி டிராவலர்ஸ்க்கு அனுகூலமாக இருந்த அந்த ட்ரெயினை இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டதனால், 1 ஹவருக்கு முன்னால மாற்றி அமைக்கப்பட்டதால் தங்கவயலிலே தினப்பயணிகளும் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் கூட மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. போராட்டங்கள் நடந்து வருகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் டிவிஷனல் மேனேஜருக்கு எழுதின அந்த மெமரண்டம் இன்னைக்கு ஹூப்ளியில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜருக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்கிறார். அந்த ப்ரொபோசல்ல கூட அது ஒயிட்ஃபீல்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறார். அது மெஜஸ்டிக்ல இருந்து தான் 3:30 மணிக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருகிற ஒரு வார கால அவகாசத்தை இன்னைக்கு நாங்க சேவ் கேஜிஎஃப் கொடுக்கிறோம். அதுக்குள்ள அது தீர்க்கப்படலைன்னு சொன்னா சோமண்ணா வீட்டு முன்பாக ஒன்றுபட்டு நின்று முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கைகளை ஜனநாயக முறையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிவித்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி பெற்று நாங்கள் அந்த ஜனநாயக முறையில் அவருக்கு இந்த தங்கவயலுடைய தினப்பயணிகளுடைய குமுறலை வெளிப்படுத்துகின்ற வகையில் சேவ் கேஜிஎஃப் விரைவில் பெங்களூரில் அவரை சந்தித்து மனு அளிப்போம். தங்கவயல் மக்கள் நலனுக்காக, இந்த மண்ணின் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற ஒரு இயக்கமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் இருக்கும் என்பதை தெரிவித்துக் ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತಿನ ದಿನ ಏನು ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನಿಂದ ಇವತ್ತು ನಮ್ಮ ವಕೀಲರಾದಂತಹ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರವರು ಈ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ಗೆ ಇವತ್ತು ಎಲ್ಲರನ್ನೂ ಕರೆದು ಅವರಿಗೆ ಪ್ರಧಾನ ಕಾರ್ಯದರ್ಶಿಯಾಗಿ ಬಾರ್ ಕೌನ್ಸಿಲಿಂಗನ್ನು ಜಯಗಳಿಸಿದ್ದೇನೆ. ಆದ ಕಾರಣದಿಂದ ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇನೆ ಅಂತ ಇವತ್ತು ಈ ಸಭೆಯನ್ನು ಕರೆದಿದ್ದೇನೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಅವ್ರಿಗೇನು ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ, ನಮಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸೋದಕ್ಕಿಂತ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ನಿನಗೂ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಯಾಕೆಂದರೆ ನೀತಿ, ಧರ್ಮ, ನ್ಯಾಯ ಇದ್ರ ಬಗ್ಗೆ KGFಗಾಗಿ ನೀನು 24 ಗಂಟೆ ಹೊತ್ತು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇರೋದ್ರಿಂದ
ಈ ಸೇವ್ ಕಮಿಟಿನಲ್ಲಿ ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದು ಇವತ್ತು KJPಯಲ್ಲಿರೋ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ತಪ್ಪುಗಳು ನಡೀತಾವೋ, ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನು ನಡೀತಾ ಇದೆ ಅಕ್ರಮಗಳು, ಇದನ್ನೆಲ್ಲ ಎತ್ತಿ ಹಿಡಿದು ಮಾತಾಡಿ ಇವತ್ತು ಜನರಿಗೆ ತಗೊಂಡು ತಲುಪಿಸೋ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅದರಿಂದ ನಿಮಗೆ ನಾವು ಮೊದಲು ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತೇವೆ. ಆಮೇಲೆ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿದ್ದೀವಿ. ನಮಗೇನಾಗಿದೆ ಅಂದರೆ ಈಗ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರೆಂಡ್ಸು ಸ್ವಲ್ಪ ಕಾಲಾವಕಾಶ ಎಳ್ಕೊಂಡೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ಅವ್ರವ್ರಿಗೆ ಒಂದೊಂದು ಕೆಲಸ ಇತ್ತು, ಇವ್ರದ್ದು ಸಂಘದ ಎಲೆಕ್ಷನ್ ಇತ್ತು, ಅದು ಇದರಿಂದ ಸ್ವಲ್ಪ ಡಿಲೇ ಆಗಿದೆ. ಆದ್ದರಿಂದ ನಾನು ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಜನರಿಗೆ ತಿಳಿಸೋದೇನೆಂದರೆ ಸೇವ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟು ಈ 2026ರಲ್ಲಿ KJP ಜನತೆಗಾಗಿ ಉನ್ನತ ಮಟ್ಟದಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತದೆ. ಯಾವ ರೀತಿ ಮಾಡ್ತದೆ ಅಂತ ಇದಕ್ಕೆ ಉದಾಹರಣೆಗಳನ್ನು 2-3 ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ. ಈಗ ನಗರಸಭೆ ತಗೊಳ್ತೀನಿ. ನಗರಸಭೆಯಲ್ಲಿ 2025ರಲ್ಲಿ 5 ಕಮಿಷನರ್ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆದ. ತಾಲೂಕು ಆಫೀಸ್ಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಅಲ್ಲಿ ಹೋದಾಗಲೂ ಎಲ್ಲರೂ ವರ್ಗಾವಣೆ ಆಗಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಸತತವಾಗಿ 1 ವರ್ಷ ಕೆಲಸ ಮಾಡೋದನ್ನು ತಡೆ ಹಿಡಿದು ಅವರಿಗೆ ಯಾರು ಇವತ್ತು ಒಂದು ಪಾಳೆಗಾರ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು ನೀನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಮಾತ್ರ ನೀನು ಇಲ್ಲಿರಬೇಕು, ನಾವು ಹೇಳ್ದಂಗೆ ಮಾತ್ರ ನೀನು ಇಲ್ಲಿರಬೇಕು ಅಂತ ಒಂದು ಘಂಟಾಘೋಷವಾಗಿ ಹೇಳಿ ಅಧಿಕಾರಿಗಳಿಗೆ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾಕೆಂದರೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮುಂದೆ ಇದನ್ನು ಇಡ್ತೀನಿ ಅಂದರೆ ಆ ಅಧಿಕಾರಿಗಳು ಮನನೋವು ನಮ್ಮ ಹತ್ರ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಒಳ್ಳೆ ನಿಷ್ಠಾವಂತವಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡೋರನ್ನ ಅವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಕೆಲಸ ಮಾಡ್ದಂಗೆ ಹೋದರೆ ಅವ್ರನ್ನ ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾಗಿ ವರ್ಗಾವಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಯಾಕೆ ಈ ಮಾತಂದರೆ ಅಭಿವೃದ್ಧಿ ಕೆಲಸ ಕುಂಠಿತವಾಗುತ್ತೆ. ಒಬ್ಬ ಕಮಿಷನರ್ ಆದವನು, ಒಬ್ಬ ಪೌರಾಯುಕ್ತ ಆದವನು 2 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಅವನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಗೌರ್ಮೆಂಟ್ ಆರ್ಡರ್ ಇದೆ. ಅದೇ ರೀತಿ ಬೇರೆ ಬೇರೆ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಕೇಂದ್ರ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕಂತ ಒಂದು ಕಾನೂನಿದೆ. ಈ ಕಾನೂನುಗಳಿಗೆ ಮೀರಿ ಅವ್ರ ಪಾಪ ಕೆಲಸ ಮಾಡೋಕ್ಕೆ ಅವ್ರನ್ನ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅವ್ರು ಹೇಳ್ದಂಗೆ ಕೆಲಸ ಮಾಡಿದಾಗ ಮಾತ್ರ ಅವ್ರನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತಾರೆ, ಇಲ್ದಂದ್ರೆ ಅದನ್ನು ಇದು ಮಾಡಿ ಅವ್ರನ್ನ ವರ್ಗಾವಣೆ ಮಾಡ್ತಾರೆ. ಇದಕ್ಕೆ ನಾವು ಒಂದೊಂದು ಜಾಗದಲ್ಲೂ ಯಾವ್ಯಾವ ಅಧಿಕಾರದ ಕಚೇರಿಗಳಿದೆಯೋ ಆ ಕಚೇರಿ ಮುಂದೆ ನಾವು ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗ್ತಾಯಿದೆ, ಯಾಕೆ ಈ ಥರ ವರ್ಗಾವಣೆ ಮಾಡ್ತಾಯಿದ್ದಾರೆ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಒಂದು ಧ್ವನಿ ಎತ್ತಬೇಕಾಗಿ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮೂಲಕ ನಾನು ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಯಾಕೆ ಈ ಮಾತು ಇದನ್ನು ಮತ್ತೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂದರೆ ಇವತ್ತು ನಗರೋತ್ಪನ್ನ ಆಗಲಿ, ಅಮೃತ್ ಸಿಟಿ ಆಗಲಿ ಎಲ್ಲ ಕೆಲಸಗಳು ನಿಂತೋಗಿದೆ. ಮನೆಗೆ ನೀರು ಕೊಡೋ ಕೆಲಸ நின்றுவிட்டது. சேவ் கமிட்டியினுடைய இந்த கையெழுத்து இழக்கம் வருகிற 27 செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையா செவ்வாய்க்கிழமை நம்ம ராபர்ட்சன் பெட் சஞ்சய் காந்தி நகரில் பெண்ணியல் திருச்சபையில் அங்கிருந்து அது துவங்கும் என்பதை நம்ம சேர்மன் ஜேம்ஸ் பல்லியா மூலியமாக நாங்கள் சேவ் KJF யுனைடெட் ஃப்ரண்ட் உடைய பொதுச் செயலாளர் மற்றும் எல்லா நிர்வாகிகளும் கூடி இந்த வக்கீல் சங்க தேர்தலிலே போட்டியிட்ட போது உடனடியாக கூட்டத்தை கூட்டி எங்களுடைய பங்கும் அதில் இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்தி ₹50,000 நம்முடைய பொதுச் செயலாளர் அவருடைய வீட்டிலே அந்த இடத்திலே அழைத்து கூட்டத்தை கூட்டி அனைவரும் இது என்னுடைய பணம் அல்ல, இது அனைவருடைய பணம் என்று சொல்லி அந்த நிதியை வழங்கினார். தயாளன் அவர்கள் தலைமையேற்று அனைவரையும் அங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சால்வை மாலை அணிவித்து அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று என் சார்பாக கேட்டுக்கொண்டேன். முடிந்த வக்கீல் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழர் ஜோதிபாசு அவர்களுக்கு நமது இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். நமது சேவ் கமிட்டியின் சார்பாக பெரும் ஆதரவு பெற்று வக்கீல் சங்கத்தில் செக்ரட்டரியாக செலக்ட் ஆன நம்ம ஜோதிபாசு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். I wish our President, Save Committee KJF, Sri Josephasu ji, for winning the recently concluded bar elections. முதலாக 10 மாதத்திற்கு முன்பு தங்கவயல் மக்கள்
இழந்ததை மீட்கவும் இருப்பதை காப்பதற்கும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார்கள். அந்த அமைப்பின் பேர் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட். அந்த ஃப்ரண்டினுடைய நிறுவன தலைவரும் மூத்த வழக்கறிஞரும் கடந்த மாதம் நடந்து முடிந்த பார் கவுன்சிலே அதிகபட்சமான வாக்குகளை பெற்று வெற்றுவாக சூடியிருக்கும் பொது காரியதர்சியும் கர்நாடக மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலர் உறுப்பினரும் கோலார் மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் காரியதர்சியான ராமசாமி ஜோதிபாசு அவர்கள் சேவ் கமிட்டி கூடுகின்ற பொழுது 10 பேர் 15 பேர் சேர்ந்த கமிட்டியாக இருந்து இது நிலைக்குமா நிலைக்காத என்ற எண்ணங்களோடு சில தலைவர்களும் சில பொதுநலவாதிகளும் கணக்கு போட்டி அழிக்கணும் என்ற திட்டத்தை கொண்டு வரும்பொழுது இந்த சேவ் கமிட்டி இந்த நாளில் பார்க்கின்ற போது ஒரு பெரிய மாபெரும் இயக்கமாக வளர்ந்து இருக்கிறதுக்காக கார்ல் மார்க்ஸுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட மறைந்த திரு தோழர் ராமசாமி அவர்கள் வங்காளத்திலே மேற்கு வங்காளத்திலே 25 ஆண்டு காலமாக தன்னிகரற்ற ஒரு முதலமைச்சராக இருந்த ஜோதிபாசனுடைய பெயரையே அந்த இயக்கத்தின் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக தன்னுடைய புலமெடுக்க வைத்திருந்தார். ஐயா அவர்கள் சொன்னது போல அவர் தகப்பனார் அவர்கள் இந்த நாட்களில் இல்லை. அவர்கள் மிகவும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு பெரும்பாலும் சிறு வயதிலிருந்து அவர் கூட இருந்தோம். அப்போ பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போ நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக துணையாக இருப்போம், அவங்க கூட நாங்கள் எப்பவுமே இருப்போம். அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். நம்முடைய நோக்கம், நம்முடைய அடுத்த கட்ட பயணம் அது எவ்வாறு அமையும் என்பதை விளக்குகிற வகையில் ஏற்புரை என்ற பெயரில் பலருடைய ஆதங்கங்களை, பலரின் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த கட்டமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற விவரத்தை மரியாதைக்குரிய நிகழ்ச்சியுடைய கதாநாயகன் எங்களின் சகோதரர், நம்முடைய சகோதரர் ஐயா ஜோதிபாஸ் அவர்கள்